மத்தியில் நடந்தக்கூடிய கூட்டங்களில் பிரதமர் மோடி கலந்துக்கிற கூட்டங்களையோ, அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிற கூட்டங்களையோ எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு முக்கியத்துவம் இருந்துச்சுன்னு பாருங்கள். கூட்டணியில் இருக்கும்போது பக்கத்தில் சேர் நரேந்திர மோடி இருக்காருன்னா அவருக்கு பக்கத்தில் சேர் போட்டுருப்பாங்க எடப்பாடியாருக்கு. என்ன ஒரு பிரதமர் கலந்துக்கிற கூட்டத்தில் பக்கத்தில் இருந்துச்சு. இவ்வளோ முக்கியத்துவம் இருந்த ஒரு தலைமையை ஒரு கட்சியை இவர் தானே கூட்டணியுடைய மிகப்பெரிய காரணமாக பேசப்பட்டுச்சு. என்ன அப்போ அதே வேலையை தான் இப்போ மீண்டும் செய்கிறாரு. என்ன டிடிவி தினகரன் என்பது அதிமுக எதிராக செயல்பட்டுருக்காரு. அதிமுகவுடைய கட்சியுடைய சின்னத்தை முடக்குவதற்கு மட்டும் இல்லைங்க, சின்னத்தை தனக்கு வேணும்னு சொல்லி லஞ்சம் கொடுத்தா அந்த லஞ்ச வழக்கில் தீகார் ஜெயிலுக்கு போயிட்டு கம்பி எண்ணிட்டு வந்தவர். நீங்கள் சின்னத்தை முடக்க மட்டும் முயற்சி பண்ணல, அந்த சின்னம் எனக்கு வேணும், அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுவோன்னு சொல்லி அதுக்காக லஞ்சம் கொடுத்துருக்கீங்க. அந்த லஞ்சம் கொடுத்த வழக்கில் உங்களை தீகார் ஜெயிலில் போட்டிருக்காங்க. இப்போ போய் நீங்கள் திருப்பி அதே தினகரனை போய் சந்திக்க போகிறீங்கன்னா அது அதிமுகவும் பிஜேபிக்கான உறவை பாதிக்குமா பாதிக்காதான்? நிச்சயமா. என்ன ஏற்கனவே ஒன்றா இருந்ததுன்னா இந்த சீட்டு ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது 40-40 பாண்டிச்சேரி சேர்த்து திமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. 15 சீட் நான் உதாரணத்துக்கு எவ்வளோ சொல்லுவாங்க. வெறும் 20,000 ஓட்டில் சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரியில் தோத்தாங்க. வெறும் 20,000 ஓட்டு தான். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்கள் 53,000 ஓட்டில் தோத்தார். என்ன அதிமுக. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஓட்டுமே கணக்கு பண்ணிங்கன்னா 15-18 எம்பி சீட்டு அதிமுக கூட்டணி பெற்றிருக்கும். என்ன அப்போ 10 சீட்டு அதிமுக இருந்திருக்கும், 5 சீட்டு பிஜேபி இருந்திருக்கும், பாமக 1 சீட்டு 2 சீட்டு இருந்திருக்கும். அப்போ இந்த அணி அவ்வளோ பயனடைஞ்சிருக்கும். அதை தடுத்து நிறுத்தினது அண்ணாமலை தான். இப்போ அதே மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வேலையை தான் மீண்டும் செய்கிறாரு. அவர் ஏன் செய்கிறாரு, எதுக்கு செய்கிறாருங்கிறது அந்த கட்சி தான் கவனிக்கணும். என்ன ஏன்னா இது மிக மிக மோசமான இடத்துல கொண்டு போயிடுவான். அதிமுகவுக்கு ஒரு இயற்கையான புரட்சித்தலை அம்மா அவர்கள் வெளிப்படையாக கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் கோயிலுக்கு போவார், சாமி கும்பிடுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. எடப்பாடியார் அந்த மாதிரி தான். யாருமே அதிமுக சேர்ந்தாலும் நாங்கள் நாத்திகவாதின்னு காட்டிக்கிட்டு இருக்கிற ஆன்மீகவாதிகளாக இருந்திருக்காங்க. அதே போல் தவறு இழைத்து விட்டால் யாராக இருந்தாலும் கருணாநிதியை சங்கராச்சாரிய அரெஸ்ட் பண்ணலங்க, புரட்சித்தலை அம்மா அவர்கள் தான் சங்கராச்சாரிய அரெஸ்ட் பண்ணாரு. என்ன அப்ப சங்கராச்சாரிய அரெஸ்ட் பண்ற கட்ஸ் புரட்சித்தலை அம்மாவுக்கு இருந்துச்சே, இவங்க திமுக செய்வாங்களா? ஆக அப்படிப்பட்ட அதாவது மக்களுக்கு தேவைப்படுற இடத்த தவறு பண்ற இடத்த உதவுனாங்க. அது மாதிரிதான் தவிர இவங்க போலியா நாத்திகன் திமுக மாதிரி பேசிக்கிட்டு கடைசியில் தன் மனைவி துர்கா ஸ்டாலின் விட்டு ஓம கொண்ட வளர்க்குறது, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இவர்கள் செய்ய மாட்டாங்க. வெளிப்படையாக சாமி கூப்பிடுவாங்க, வெளிப்படையாக ஆன்மீகத்தில்